ஒரு சிறிய ஊர்ல ராஜான்னு ஒரு பையன் இருந்தான். பள்ளி முடிஞ்சதும் வாழ்க்கை எந்த பக்கம் போகணும்னு தெரியாம குழப்பமா இருந்தான். அவன் கூட படிச்ச பசங்க எல்லாம் வேலையா போயிட்டாங்க, சிலர் வெளிநாட்டுக்கும் போயிட்டாங்க. ஆனா ராஜா மட்டும் இன்னும் முயற்சியில தான் இருந்தான். அவன்கிட்ட எல்லோரும் உன்னால முடியாதுன்னு சொல்லாமலே விட மாட்டாங்க. ஆனா அவன் அவங்க கிட்ட ஒரே வார்த்தை தான் சொல்லுவான். ஆரம்பம் எல்லாருக்கும் இருக்குது, ஆனா முடிவு யாருக்கெல்லாம் வருதுன்னு நான் தான் தீர்மானிக்கிறேன். அவன் தினமும் காலை 5 மணிக்கே எழுந்து சின்ன சின்ன வேலைகள்ல இருந்து கத்துக்கிட்டான். அவன் நண்பர்கள் சொல்வார்கள், இந்த வேலையால என்ன பெரிய மாற்றம் வருமா என்ன என்று. ஆனா ராஜா சிரிச்சு சொல்லுவான், முடிவு வரலன்னு சொல்றதுக்கே இது காரணம். நாள் கடந்து மாதமானது, மாதம் கடந்து வருடமானது. அவன்கிட்ட இருந்தது ஒரு ட்ரீம், ஒரு நாள் தன் பேரால ஒரு நிறுவனம் உருவாக்கணும்னு. சில வருடம் கழித்து அந்த நாள் வந்துச்சு. அவன் சொந்த பிசினஸ் பண்ணி அவன் கம்பெனிலவே வேலை கொடுக்க ஆரம்பிச்சான். முன்னாடி அவனை கேலி பண்ணினவங்க இப்போ எப்படி நீ இதுக்கு வந்தன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அவன் சிம்பிளா சொன்னான், ஒவ்வொருவருக்கும் ஆரம்பம் இருக்கு, ஆனா யாருக்கு முடிவு வருதுன்னு தீர்மானிக்கிறது உன் முயற்சி தான். தடை வரலாம், தள்ளுபடி வரலாம், ஆனா முயற்சி நிற்கக்கூடாது. முடிவு எழுதணும்னா பேனா உன் கையில தான் இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்டோரி டாபிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.